மிதுனை விடுங்க. தாவேகாவில் ஐக்கியமான எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய சொந்தம். அதிமுக காலி. தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு மாற்று கட்சியினர் பல பேர் இணைஞ்சிருக்காங்க. அதுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய உறவுக்கார பெண்ணான மேனகாவும் இணைஞ்சிருக்காங்க. இத பார்த்த பலரும் என்னங்க இது, எடப்பாடி உறவினர் கூட தாவேகாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி தமிழக அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா அதிமுகவிலிருந்து பல முக்கிய தலைவர்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கு தாவி இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமியோட தலைமைய விமர்சனம் பண்ண செங்கோட்டையன் கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாரு. ஒரு தேர்தலை கூட சந்திக்காத, ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத ஒரு கட்சியில எப்படி இவர் இவ்ளோ தைரியமா இணைஞ்சாரு அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்தது. ஆனா சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மேஜிக்க நடத்தி காட்டுச்சு. திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளை ஓரம் தள்ளி 60 வருஷங்களுக்கு திராவிட கட்சி இல்லாத ஆட்சிய தாவேகா கொடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை இழந்து 3வது இடத்தை பிடிச்சது. தாவேகாவோட இந்த வெற்றியை பார்த்து மிரண்டு போன அதிமுக நிர்வாகிகள் பல பேரு அடுத்தடுத்து அவங்களோட பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில இணைஞ்சிட்டாங்க. கட்சி தாவன முக்கிய தலைகள் உடுமலை கே ராதாகிருஷ்ணன், MC சம்பத், கடம்பூர் ராஜு, NR சிவபதி, வெல்லமண்டி நடராஜன், ஆனந்தன், C விஜயபாஸ்கர், KD பச்சைமால் அப்படின்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இந்த லிஸ்ட்ல கரண்ட் MLA-வா இருந்த மரகதம் குமரவேல், S ஜெயக்குமார், P சத்யபாமா அவங்களோட MLA பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுல இணைஞ்சிட்டாங்க. இது போக சட்டமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்புல 25 அதிமுக MLA-க்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கையில இன்னைக்கு பனையூர்ல தாவேகாவுல இணைய ஏராளமானவங்க குவிஞ்சிருக்காங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமியோட சொந்த தொகுதியில இருந்து அவரோட நெருங்கின உறவுக்கார பெண்ணான மேனகா அப்படிங்கிறவங்களும் தாவேகாவுல இணைஞ்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்துறதா தாவேகாவினர் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியோட மகன் கட்சியோட முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வர போகிறதா பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருந்தது. இத மறுத்த எடப்பாடி என்னோட மகன் சாதாரண தொண்டன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ அவரோட நெருங்கின உறவினர்கள் தாவேகாவுல இணைஞ்சிட்டு வராங்க.